Very good evening to all of you. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய மைய கருத்து மரியாள் இரக்கத்தின் தாயாக நமக்கு கொடுக்கப்படுகிறார். நான் இன்னைக்கு உங்ககிட்ட மரியாள் இரக்கத்தின் தாய் அப்படின்னு பேசுவதற்காக வரவில்லை. ஏன் இந்த மரியாள் நமக்கு இரக்கத்தின் தாயாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதற்காக பேச விரும்புகின்றேன். என் அன்புக்குரியவர்களே, என் தந்தை இரக்கமாயிருப்பது போல் நீங்களும் ஒருவர் மீது ஒருவர் இரக்கமாயிருங்கள். அவர் அந்த அப்போஸ்தலர்களுக்கு சொல்கிறார், நான் எப்படி தந்தை என் சித்தம்படி நான் செய்கிறேனோ, உங்கள் மீது இரக்கமாக இருந்து உங்களை அன்பு செய்கிறேனோ, அதுபோல நீங்களும் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். தந்தை இரக்கமுள்ளவர், முதலில் இரக்கம் காட்டுங்கள். இதை போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் ஆண்டவர். போய் கற்றுக்கொள்ளுங்க. என்னதுன்னா, நான் விரும்புவது உங்களுடைய என்ன சாக்ரிஃபைஸ், என்னது உங்களுடைய சாக்ரிஃபைஸ் தமிழ் என்னங்க, உங்களுடைய காணிக்கையை நான் விரும்பவில்லை, உங்களுடைய இரக்கத்தையே நான் விரும்புகிறேன் என்று சொல்றார். நீங்க எதை வேணா கொடுக்கலாங்க கடவுளுக்கு, அள்ளி அள்ளி கொடுக்கலாம், வாரி வாரி கொடுக்கலாம், நேரத்தை கொடுக்கலாம், எல்லாம் உங்களுடைய சேவையை கொடுக்கலாம். ஆனால் உங்கள் உள்ளத்தில் மட்டும் இரக்கம் இல்லை என்றால் நீர் அவருடைய சீடனாக இருக்க முடியாது. ஓசையா 6:6 சொல்லப்படுகிறது, நான் விரும்புவதே இரக்கம் 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 என்பது. கடவுள் இரக்கமாக இருக்க சொல்லுறாருங்க. அது தாங்க மரியாள் இன்னைக்கு நமக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க. பாருங்க, அந்த கானா ஒரு திருமணத்திற்கு போகிறாங்க. அந்த திருமணத்தில் திராட்சை ரசம் முடிந்து விட்டது. யாருக்காவது அங்கே அக்கறை இருந்துச்சா? அத்தனை பேர் திரளான மக்கள் வந்திருக்கின்ற நேரத்தில் யாருக்காவது கொஞ்ச நேரம் அந்த அக்கறை இருந்துச்சா? இந்த குடும்பத்தில் அந்த திராட்சை ரசம் முடிஞ்சிருச்சு, அந்த திருமணத்தில் திராட்சை ரசம் முடிஞ்சிருச்சு, ஐயோ இவங்க குடும்பம் எப்படி பாடுபடும், இவங்க உள்ளம் எவ்வளோ கவலைக்குள்ளாகும், இந்த தம்பதியர்கள் எவ்வளோ அவமானக்குள் ஆவார்கள் என்று யாருக்காவது எண்ணம் இருந்துச்சா? ஆனால் அந்த இரக்கத்தின் ஊற்று மரியாளுடைய மனசில் இருந்துச்சுங்க. வெளியே வந்து சொன்னாங்க, ஐயா ஏதாவது செய்யுங்க, அவங்கக்கிட்ட திராட்சை ரசம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏசு கேட்டார், ஹலோ எனக்கு என்ன வேலை உனக்கு கேட்டார், எனக்கு இன்னும் நேரம் வரல. நம்ம தமிழ் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரம் பார்ப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு கப்பல் வந்து என்னை பார்த்தாங்க, வந்து பார்த்துட்டு, ஃபாதர் வெள்ளிக்கிழமை காலையில் 6:30 மணிக்கு எங்களுக்கு திருமணம் கொடுக்க முடியுமா? அதான் நல்ல நேரமா ஃபாதர், அதுதான் நல்ல நேரம் எங்கள் வீட்டில் சொன்னாங்க. வெள்ளிக்கிழமை காலையில் 6:30 மணிக்கு தான் நல்ல நேரம். இன்றைக்கி இந்த கானா ஒரு திருமணத்தில் இயேசு சொல்கிறார், என்னோட நேரம் இன்னும் வரலன்னு சொல்கிறாரு. மாதா சொல்கிறாங்க அவங்ககிட்ட, அவங்க சொல்லலை, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க நான் சொல்கிறேன், நீ எங்கே இருக்கியோ ஐயா அதெல்லாம் நல்ல நேரம், உங்களுடைய பிரசனமே நல்ல நேரம், இயேசுவோடைய பிரசனம் எங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் நல்ல நேரம். அதனால தான் நம்ம எல்லாம் நேரத்தை பார்க்குறது கிடையாது. இயேசுவை நம் உள்ளத்தில் ஏந்தி கொண்டோமானால், உள்ளத்தில் விசுவாசித்தோமானால் கண்டிப்பாக அது எல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதமான நேரமாக மாறுகிறது. தயவு செய்து யாராவது நேரத்தை பார்த்துறாதீங்க. எங்கெல்லாம் நீங்கள் ஜெபம் ஏறெடுக்கிறீர்களோ, எங்கெல்லாம் கடவுளை புகழ ஆரம்பிக்கின்றீர்களோ, எங்கெல்லாம் அன்பு செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ, அந்த கடவுளுடைய பிரசனம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த நேரமெல்லாம் ஆசீர்வாதம் நேரம். ஆமென். என் அன்புக்குரியவர்களே, மாதா தன்னுடைய இயேசுவை தங்க வயிற்றில் ஏந்த பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? உடனே எலிசபெத் அம்மாவை சந்திக்க போனாங்க. அதுவும் மேடான ஒரு இடம் தெரியுங்களா? நான் ஜெருசலத்துக்கு போயிருக்கும் போது அந்த மேட்டில் ஏறதுக்கு கஷ்டப்பட்டோம். ஆனால் இவங்க கழுதை ஏறி போனாங்க. இப்போ உள்ள பிள்ளைங்க போவாங்களா? மாசமாக இருந்தோடனே ஐ காட் மார்னிங் சீக்னஸ், ஐ காட் திஸ், ஐ காட் தேட். வீட்டில் கூட வேலை செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் நான் அப்படி இல்லை. ஆனால் மாதா பாருங்க, இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில் ஏந்தின ஒன்னே அவங்களுடைய முதல் காரியம் என்ன தெரியுங்களா? வெளியே போய் சேவை செய். அவங்க போய் எலிசபெத் அம்மாளுக்கு சேவை செய்தாங்க. சமைச்சு கொடுத்துருப்பாங்க, இல்லை துணி துவச்சி கொடுத்துருப்பாங்க. அவங்க போய் சொல்லலை, நான் இப்போ தான் மாசமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலை. பைபிள் சொல்லுகிறது அவங்க சேவை செய்தாங்கன்னு சொல்லுறதுங்க. அதுதாங்க இரக்கத்தின் செயல். ஒருத்தவங்களுடைய தேவைகளை புரிந்து அவங்களுக்கு உதவி செய்ய போகிறோம் இல்லையா, அதுதான் இரக்கத்தின் செயல். ஒருத்தவங்களுக்காக சாப்பாடு கொடுக்குறோம் இல்லையா, மத்தேயு 25:35 சொல்லப்படுகிறது, நான் பசியோடு இருந்தேன் எனக்கு உணவு அளித்தீர், நான் தாகமாக இருந்தேன் எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்.
அப்போ கேட்பாங்களாம், நான் எப்போ நீங்கள் தண்ணி கேட்டீங்க, நீங்கள் எப்போ பசியாக இருக்கிறீங்க? அதுதாங்க இரக்கத்தின் செயல். இன்றைக்கி நம்ம மாசுக்கு வரோம், கடவுளை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் என்ன தெரியுங்களா, என்ன சொல்லுவாங்க மலாயில், தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, மறந்துட்டேன் நான், திடீர்னு வரல. பழைய குருடி கதவை திரடி. வந்துருச்சு, பழைய குருடி கதவை திரடி. அங்கேருந்து வரும்போது ஐயோ பக்தியோடு வருவோம், கடவுளே என்னை தொடுங்க, என்னை தொடுங்க, என்கிட்ட பேசுங்க, என்கிட்ட வாங்க, என்னுடைய வாழ்க்கையை பாருங்க அப்படின்னு. இயேசு வாயில் முழுங்கினோடனே மறந்துடுவாங்க, இயேசு உள்ளே போயிட்டார். அங்கே போனோடனே பழைய குருடி கதவை திரடின்னு ஆயிரும். அதே வாழ்க்கை, அங்கே போய் சண்டை போடுறது, அவனை மரியாதை இல்லாமல் பேசுறது, குடும்பத்தில் சமாதானமாக வாழ்கிறதில்ல. இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இப்படி தான் போய்கிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாம், ஏனோ தனமாக போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இரக்கம், மரியாள் இரக்கத்தின் தாய் என்று கொண்டாடுகின்ற வேளையில் மரியாள் உங்களுக்கு என்ன செய்தி சொல்ல வருங்கிறா தெரியுமா? ஒருவர் மீது ஒருவர் இரக்கமாயிருங்க. என்னுடைய மகன் எப்படி சொல்கிறாரோ அது போல் செய்யுங்க. பாருங்க, அந்த தண்ணீர் தீந்து போச்சு, யாருக்குமே இரக்கம் இல்லை, யாருக்குமே அக்கறை இல்லை. மரியாளுக்கு இருந்துச்சு, அங்கே நிரப்பினாங்க தண்ணியை. ஆனால் இறைவன் பாருங்க, முதல் அற்புதம் செய்தது தண்ணீரை ரசமாய் மாற்றினார். கடைசியாக அவர் அற்புதம் செய்ததும் அதுதான், ரசத்தை தன்னுடைய இரத்தமாக மாற்றினார். தண்ணியை ரசமாக மாற்றியவர் இயேசு, அதே ரசத்தை தன்னுடைய இரத்தமாக மாற்றி, இதோ எடுத்து பருகிக் கொள்ளுங்கள், உங்கள் பாவ கரைகளை கழுவுவதற்காக நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி போனார். இதோ என்னுடைய இரத்தத்தின் கிண்ணம், அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், இது உங்களுடைய பாவங்களை கழுவுவதற்காக பயன்படுத்தும் ஒரு கழுவாயாக இருக்கும். எத்தனை பேருங்க உணர்றோம்? எத்தனை பேர் நம்ம உணர்றோம்? வரும்போதெல்லாம் இயேசு நமக்காக சிந்திய ரத்தம் என்னுடைய பாவ கரைகளை கழுவுகிறதாம். ஆனால் என்ன தெரியுமா நினைக்கிறோம், நம்ம இன்னும் அந்த மாதிரியான இரக்கம் பெறலை. பாப்பரசர் சொல்கிறாரு, அவருடைய சிறு வயசில் முதலாவதாக அவர் போய் பாவ சங்கீதனம் செய்யும் போது தான் அவர் கடவுளுடைய இரக்கத்தை கண்டாராம், அனுபவித்தாராம். நான் இப்பேற்பட்ட பாவம் செய்திருக்கிறேன், என்னை பாவ மன்னிப்பில் இந்த குருவானவர் என்னை பாவத்தை மன்னிக்கிறார். இப்பேற்பட்ட இரக்கம் எங்கே கிடைக்குங்க? 99 ஷாப்பில் கிடைக்குமா? இல்லை எந்த சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குமா? அந்த ரூமில் கிடைக்குங்க. அந்த ரூமுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அந்த இரக்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் எத்தனை பேர் போகிறோம்? எத்தனை பேர் சொல்கிறோம், ஆண்டவரே இதோ என்னுடைய பாவ கரைகளை கழுவ வந்த இயேசுவே, இதோ என்ன பாவங்களை சொல்லி நான் முற்றிலுமாய் உங்களுடைய இரக்கம் நான் அனுபவிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு எத்தனை பேர் நம்ம வரோம்? அந்த இரக்கம் தாங்க இன்னைக்கு நம் வாழ்வை மாற்றக்கூடியது. நீங்கள் இரக்கம் பெறாதபடி மற்றவர்களுக்கு இரக்கம் காட்ட முடியாது. Unless you not receive the mercy of God, you cannot be merciful to others. Each and every one of us must be touched by the mercy of God first, because we are not realizing how unworthiness we are. நாம் எப்பேற்பட்ட கேடு கட்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறத நாம் உணர்வது கிடையாது. நாம் அதை உணர்வது கிடையாது. உணர்ந்து பாருங்கள், நீ எப்பேற்பட்ட பாவம் செய்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற, எப்பேற்பட்ட பாவ கரையோடு உட்கார்ந்துட்டு இருக்கிற, அதை நீங்கள் கழுவி எடுக்கும் போது தான் தெரியும், ஐயோ என் ஆண்டவர் என் மீது இரக்கம் கொண்டிருக்கிறாரே, நானே பேர்பட்ட பாவியாச்ச, நான் மற்றவங்களை எப்படி நான் குறை சொல்லுவேன்? அதுதாங்க உண்மையான இரக்கம். இரக்கத்தை அனுபவித்து பார்க்கணுங்க. இரக்கத்தை அனுபவிப்பவர்கள் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுவர்களாக வாழ்வார்கள். கண்டிப்பாக ஆண்டவர் சொல்கிறார், நான் விரும்புவது உன்னுடைய காணிக்கையும் உன்னுடைய எல்லா விதமான கொடுக்கறது இல்லைங்க, உன்னுடைய இரக்கத்தை மட்டும்தான் நான் விரும்புகிறேன். கடவுள் இரக்கமுள்ளவர். மரியாள் திருச்சபையின் தாயாக அந்த இரக்கத்தின் தாய் இடத்துல கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஏன் தெரியுங்களா? ஒவ்வொரு திருச்சபையும் ஃபீல் ஹாஸ்பிட்டலாக இருக்கணும் அப்படின்னு பாப்பரசர் சொல்லியிருக்கிறார். யாரெல்லாம் காயப்பட்டிருக்கிறார்களோ வெளியில், அவங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல உண்டு. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், நோயுற்றவர்களுக்கே மருத்துவர் தேவை. அன்புக்குரியவர்களே, நிறைய பேர் நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் என்ன தெரியுமா, இந்த பிசிக்கு போனீங்கன்னா, பிசிக்கு மீட்டிங் போனீங்கன்னா என்ன தெரியுமாவும், ரொம்ப நாளாக வராத ஒரு குடும்பம் இருக்கும். திடீர்னு அந்த பிசி மீட்டிங் வந்திருப்பாங்க. இதுங்கெல்லாம் கூட்டமாக என்ன தெரியுமா சொல்லுங்கள், பாரு இவ்வளோ நாள் வரல, இப்போ வந்துருச்சுங்க. நீங்கள் சொல்கிறத கேட்டாலே ஓடி போயிடுவாங்க. இதுதான் நம்ம கத்தோலிக்கில் நடக்கிறதுங்க. உண்மையிலே gossip about others who are not faithful. You are responsible. நானும் நீங்கள் தான் அங்கே ரெஸ்பான்சிபிள்.
அதே நீங்கள் பிரிந்து போன சகோதரர்கள் இந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவங்க வர்றாங்களோ வரலையோ அவங்க பார்க்க மாட்டாங்க. வாங்க பிரதர், பிரைஸ் தி லார்ட், கம் பிரதர், சிட், வாங்க வாங்க உங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறோம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இரக்கம் காட்டணுங்க. அப்போதாங்க நாமும் வாழ முடியும், மற்றவர்களையும் வாழ வைக்க முடியும். நீங்களும் நானும் கடவுளுடைய ஒளியாக, கடவுளுடைய உப்பாக, இந்த உலகத்தின் உப்பாக, உலகத்தின் ஒளியாக இருக்கணும். ஏன் ஆண்டவர் சொன்னார், மற்றவங்களுக்கு வெளிச்சம் தந்து நாம் அழிந்தாலும், கேண்டலை போல நம்ம அழிந்தாலும் மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டும். ஒரு உப்பு இருக்குது, ஒரு உப்பு இல்லை, உப்பு இருக்குது, கறியில் போட்டிங்கன்னா உப்பு தெரியுதா? கறியில் தெரியாது, மறைஞ்சு போயிடும். அதை போல் நம்ம வாழணும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன் தெரியுங்களா, உன்னை காட்டாதே, நீ யார் என்று சொல்லிக்கொள்ளாதே, ஆனால் உன்னுடைய ருசி மற்றவருடைய வாழ்க்கையில் இருக்கணும். அந்த கறியில் இருக்கிறது போல உங்களுடைய உப்பின் ருசி மற்றவருடைய வாழ்க்கையில் இருக்கணும். அதுதாங்க இரக்கம். அன்பார்ந்தவர்களே, மாதா உண்மையிலே இரக்கம் உள்ளவங்க. அதனால தான் அங்கே லூர்து மாதா என்று சொல்கிறோம். லூர்தில் வந்திருக்காங்க, ஃபத்திமாவில் வந்தாங்க, குவாடாலுப்பேயில் வந்தாங்க, மெக்சிகோ, எல்லா இடத்துலையும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் சூபாங் மெடிக்கல் சென்டரில் வந்து இங்கே தான் இருந்தாங்க கொஞ்ச நாள். ஆனால் எத்தனை பேர் நம் மனமாற்றம் அடைந்திருக்கோம்? மரியாள் எங்கேயுமே தோன்றி கொண்டு இருக்கிறாங்க, உங்களுடைய ஜப மாலையில் இருக்கிறாங்க, உங்களுடைய குடும்ப ஜபத்தில் இருக்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் நம்ம அறிந்து கொள்ள இருக்கிறோம்? இன்றைக்கி கேட்போம், ஆண்டவரே உங்களுடைய இரக்கத்தை எங்களுக்கு காட்டும். எங்களுக்கு தேவதாதை கொடுத்து போன சென்ற நீர் இப்பொழுது கூட அவர் வழியாக எங்களுக்கு பரிந்து பேசும் என்று சொல்லி நம்ம ஜெபிப்போம். கண்டிப்பாங்க, நீங்கள் உண்மையில் கேட்டீங்கன்னு சொன்னால், உங்கள் உள்ளத்தில் இரக்கத்தை கேட்டு பாருங்கள், ஆண்டவர் நிரப்புவார். இன்றைக்கு 6 ஜாடி தண்ணியை நிரப்பின அதே போல் உங்களுடைய உள்ளத்தையும் ஆண்டவர் விசுவாசத்திலும், அன்பிலும், சமாதானத்திலும், இரக்கத்திலும் நிரப்புவார். ஹல்லேலூயா. அதற்காக நாம் அன்றாடுவோம், கேட்போம். இரக்கம் இங்கேருந்து சுரண்டு வருகிறதுங்க உங்களுக்காக. இங்கேருந்து மீண்டும் மீண்டுமாய் சுரண்டு வருகிறது. இது ஊற்று தண்ணியாக வருகிறதுங்க. இங்கேருந்து உங்களுக்காக ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாய் வருகிறார். சும்மா லபக்குன்னு சாப்பிட்டு தான் போய்கிட்டு இருக்கிறோம், மனமாற்றம் அடைந்ததில்லை. இன்றைக்காவது கொஞ்ச நேரம் மனமாற்றத்துக்காக ஜெபிப்போம். மாதாவே, இரக்கத்தின் தாயே, நீர் இப்படி இரக்கமாக இருப்பது போல் உம்முடைய மக்கள் மீது நாங்களும் இரக்கமாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். இரக்கத்தின் ஆண்டவரே, நீர் விரும்புவது காணிக்கை அல்ல, இரக்கமே என்று சொல்கிறீர். எங்களுக்கு அந்த இரக்கத்தை தாரும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். ஆமீன். Today the theme has been given to us is Mary, Mother of Mercy. I think all of us can surely say, yes, Mary is Mother of Mercy because she is Mother of Jesus. Jesus is God that we worship, and God is love, and God is mercy. There is no doubt in it. Be merciful like my Father in heaven is merciful. That is what Jesus is telling his disciples. You got to be merciful like what my Father in heaven is merciful. That is why I'm explaining to you that I came from heaven, and my Father do and I do to you. What my Father does, I do. He wants me to love you. He wants to be merciful to you. And I'm here to show you that mercy. And today, as we celebrate the Mother of Mercy, Mary, she is no doubt that we say whether she is merciful or not. But why we have to celebrate she is mercy, she is Mother of Mercy. She also calling you and me to do the same what the Son have asking his disciples to do in wedding at Cana when they ran out of wine. Jesus said, "Woman, my hour has not come." Hello, Jesus, keep your hour with you. I am your mother. I tell you what you need to do. And then she turned to the servant and said, now you listen to him. So Jesus could not refuse the mother's request. This happens in the Old Testament when Solomon took over the reign after his father David. When his mother, Uriah's wife, Bathsheba, came into the throne and asked for a request, Solomon as a son says, I cannot deny you, I cannot say no to you. As your request, I will grant it for you, Mom. That is why Jesus, we call him Son of David, like Solomon.
He have to be obedience to the mother. Today also I have to ask another quotation from the Bible. Luke chapter 14 verse 7 says this, "Go and learn what this means for you. I desire not sacrifice but mercy." What I desire is mercy, not sacrifice. You can give me anything, but if you don't have mercy, you have to go and learn about it, my dear friends. Dear friends, sometimes, we hear people looking at time. This is a good time. Tomorrow 7:30 is good time. Day after tomorrow is good time. Oh, this child born as a wrong time. My dear friends, we have no that such things, Because in the quotation that we read from the gospel today, even Jesus says to Mary, "My hour has not come." Mary is insisting, wherever you are present, there is a good time. You can do marvelous things anywhere because you are present and you are God. Mary could identify the divine presence of God in Jesus. So she also exercised the mercy, my dear friends. In the wedding, they ran out of wine. None of them in the wedding got care for them or feeling sorry for them. But Mary had, because she born for this. She is merciful woman. She is the lady out of all merciful and serving. That is what her call is. So she's want to serve the family. I do have to do something for this family. She came out to tell Jesus, "Son, you have to do something." Even though when he said, "No, this is not my time." But she said, "No. Tell the servants, do whatever he tells you." Today, Jesus is telling you the same thing. Mother Mary is telling you the same thing. Every preachers who are coming from here, from the pulpit, telling you the same thing. Do what the Lord is telling you. Love one another. How many of us, we still not loving? We still having grudge in our heart. We still not really forgiving one another. This is what is our call today. We can celebrate Mother is merciful, God is love, God is mercy, but are we being loved? Are we be touched by the mercy of God? Mary, when she was conceived, Jesus in her womb, when she heard Elizabeth was conceived, and in her 6th month, her first call is to go out to serve, to go out. That is our call, to act on the works of mercy. Our works of mercy is the 7 works of spiritual works of mercy and corporal works of mercy we have. But many of us, we don't really follow, If you read Matthew chapter 25, verse 35 says this, "When I was hungry, you never feed me." Feeding the hunger is works of mercy. Mary went out to the hill country of Judah to meet Elizabeth, to serve her, to cook for her, to be with her when she is really needed. That is the act of mercy. When you are touched by Christ, when you are conceived Christ in your heart, when you bear the word of God in your heart, you are called to move forward to serve. You are called to move forward to forgive with mercy. You got to exercise this mercy of God. Some people came and told me this, "Father, I couldn't forgive. I cannot forgive." I tell you, you cannot forgive unless God is in you. Because the forgiveness comes from God. Only God can forgive. That is why Jesus also himself said, "I need to go in order to send you the helper." When you receive the helper, you will receive the power of God. The divine power in you can forgive others. We are relying on our own human strength, which is impossible. I myself cannot do that. I need the power of God. I need the presence of God in me. I need to bear the word of God in me. I need to exercise the mercy in me through Him, through the Lord, through the Holy Spirit. But yet we are not receiving the baptism of the Holy Spirit yet because we don't really getting involved, getting into the Word and the Spirit of God. Every morning, sometimes, my dear friends, not sometimes, every morning when I light up the candle on my little altar and I sit, if my heart is hurt,
I asked, Lord, help me. Help me. I am helpless. I need your presence. We priests, we don't think we are so angels, we are not. We also have got feelings, we also got hurts. But sometimes how we take out our hurts is with the help of God. We ask His presence, come into me. When you come into me, you take control of my heart. When you take control of my heart, mind and soul, you are forgiving whoever hurts me, Lord. By that we are released from this damnation of punishment or whatever. So my dear friends, today, acts of mercy must come into our life. The moment you receive Jesus in every Eucharistic prayer, ask, Lord, you come into my tongue, come into my body, come into my life, come into my family, and heal all of us. Heal myself, so that I can be a resemblance, a living Christ in other people's life. Then, my dear friends, we can feed the hunger, we can give water to the thirst, we can visit the prisoners, we can go to the hospital, visit the sick, and whatever the works of mercy will be easier for us to conduct. End of our life, my dear friends, when we are at Judgment Day, God is not going to ask you how many priests you know, how many bishops you know, how many masters you attended. No, He's going to ask the simple questions. I was thirsty, you never, you give me drink. I was hungry, you fed me. I was in prison, you came to visit me. I was in the hospital, you came to help me. When I was naked, you clothed me. Simple. The answer is simple. When you do to one another, you are ready for the Judgment Day. But are we doing it? Are we being merciful to one another? Sometimes, my dear friends, in our own life, when we, in the walking space, wherever, sometimes we brush up all these people. That giving an opportunity for you to exercise your mercy. One day I was rushing somewhere and I ran out of money. I went to the ATM, I took out my money. While I'm taking out my money, because I know I'm rushing somewhere. When I'm taking out the money, this one Indonesian lady next to me came in. Che, her 100 ringgit cannot bank in. Ada koyak. So the machine is turning down. So I looked at her, I said, no, I'm very busy. So I took out the money, I put it in my pocket, took everything. I was walking out to the door step of the bank. My heart says, hey, are you a priest? Not because of priest you have to exercise. Are you being merciful? So I went back to her and I asked, what do you want me to do? So she showed me 100 ringgit koya, and I took out my 100 ringgit and gave her, took her 100 ringgit and I said, I feel satisfied. If I didn't do that, maybe I would have lost the opportunity to be merciful. Many people are available for us to make a saint today. But are we going forward to help one another? This is what the works of mercy are all about, my dear friends. Only those who are sick need a doctor. Only the sinners need Christ. So we have to open all the doors for those sinners to come in. But what we do, being good Catholics, when we saw the sinners coming in, we will talk bad about them. Stop doing that. Do not judge others. You will be judged. I am coming from a small parish, Christ the Light, and Christ the King. The chapel Christ the King in Selayang, Batu Caves, Thaipusam going on. When they closed the chapel of Christ the King for 7 years, many peoples there, many families would have gone to the other denomination. Many families. Since I went back to Christ the Light, I went back to the BECs, I meet so many families, and I brought back so many families back to Catholic Church. When I brought them back to Catholic Church, our own Catholics, who never go to the other denomination, comes and tell me, Father, don't know, this family all go to the denominations, I said, I know. If you not being merciful, who is going to be merciful to them? If you close the door, who's going to be open the door for them to come back? I said, stop complaining, stop judging them. They would have gone for some situation and said, why I'm sharing this? Because, good Catholics always complain about others.
Sometimes after the good homily, when we walk out, Father, very good homily, fantastic. My neighbor would have been here, should be here to hear your homily. It's not for you. You'll be thinking, my neighbor should change, my husband should change, or my children should change. It is you, my friends, you and me, we have to change in order to receive His mercy, to experience His mercy. Let us ask for mercy in this Eucharistic prayer. Amen.